ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இவங்க தான் என்னோட அக்காங்க. டெக்ஸாஸில் இருப்பாங்கன்னு சொல்லுவேன் இல்லைங்களா? என்னோட ஹஸ்பண்டோட தாய் மாமா. ஐயோ, இப்பயும் கரெக்டப்பா சொல்கிறேங்க. ஹஸ்பண்டோட அத்தை பேரன். எங்கள் மாமியாரோட இன்னொரு டைம் இருக்கேன். மாமியாரோட தாய் மாமா பையன். ஓகே, பையன் ஒய்ஃப். தாய் மாமா மருமக. தாய் மாமா மருமக. கரெக்டா? கொஞ்சம் சுற்றி வருதுங்களா? போன டைம் வீடியோவில் கரெக்டாக சொல்லிட்டேன், பட் இந்த டைமில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. என்னோட மாமியாரோட சொந்த தாய் மாமா மருமக. கரெக்டாங்க்கா? நாங்கள் 2 பேரும் வந்து அவங்களோட ஊருக்கு வந்து போன ஒரே மருமகள்ஸ். ஸோ அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒன்றா தான் சேர்ந்துக்குவோம். எப்பயுமே இந்த மருமகள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்துக்குவாங்க பாருங்கள். காசிப்லாம் பேசுவாங்க இல்லையா? அது மாதிரி நாங்களாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்குவோம். பட் நல்லபடியாக தான் பேசுவோம். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடிங்க என்னோடய ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்க? அக்கா தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. செம்ம சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அக்கா வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போ அக்கா வீட்டுக்கு போனாலும் சரி, அக்கா இங்கே வந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவும் ஒரு ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக தான் இருக்கும். அக்காவுக்கு வந்து ஸ்டிச்சிங்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டே ஃபுல்லாக வந்து சாப்பாடு கொடுக்காம ஸ்டிச்சிங்கிட்டே உட்கார வச்சா கூட உட்காந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப விரும்பி செய்வாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இது எதுலேயும் ஒன்று பார்த்தாங்க, இதுலேயும் வந்து சோஷியல் மீடியாவில் தான் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது, இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா, சாரீ வச்சுருக்கியா அதாவது அப்படின்னு கேட்டாங்க. இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சாரீங்கக்கா? இது வந்து கார்டன். இந்த டைம் இந்தியா போயிருந்தேன் இல்லைங்களா? அப்போ கார்டன் சாரீ ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த சாரீ வந்து லாஸ்ட் டைம் வீடியோவில் காமிக்கும் போதே சொல்லியிருந்தேன், அக்கா கிட்ட கொடுத்து ஒரு ஃப்ராக் மாதிரி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த ஃப்ராக் தான். அக்கா என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஃபுல் ஃப்ராக் மாதிரி ஸ்டிச் பண்ண வேண்டாம், ஹாஃபாக வந்து இது என்னதுங்கக்கா எப்படி பண்ணியிருக்கிறோம்? இது ஹாஃப் அம்ப்ரெல்லா போட்டு சும்மா இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஹாஃப் அம்ப்ரெல்லா மாதிரி ஒரு பேட்டர்ன் மாதிரி போட்டிருக்காங்க. இது வரைக்கும் லைனிங் வச்சுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக விட்டுருக்காங்க. அது இங்கே நெக் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. நான் இந்த மாதிரி நெக்லாம் போட்டதே இல்லைங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்ட்டு. பயங்கர ப்ரொஃபஷனலாக பண்ணியிருக்கீங்கக்கா. நல்லா இருக்கா? செம்ம சூப்பராக இருக்குது. இந்த கீழே ஸ்கர்ட்டுங்க, இது கீழே வந்து பார்த்திங்கன்னா பலாசோ பேண்ட் இல்லை, ஸ்கர்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து உள்ள லைனிங் வந்து சாட்டின் கிளாத் கொடுத்து மேலே வந்து இது ஒரு பூனை சாரி, பூனை மாதிரி ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியலுங்க. அது வந்து கீழே டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததுன்ட்டு சாட்டின் கொடுக்கவும் நல்லா பயங்கர ஷைனி லுக் கொடுத்தது. ஸோ நல்லா வேவியான ஒரு ஸ்கர்ட்டுங்க. ஸோ இது ரெண்டையும் ஒன்றா போட்டால் பார்க்குறதுக்கு வந்து ரெண்டும் ஒன்றா இருக்க மாதிரி தாங்க இருக்குது. ஒரே ஒரு ஃப்ராக், லாங் ஃப்ராக் போடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு செம்ம க்யூட்டாக இருக்குன்னாங்க. அக்கா எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? நீங்கள் ஸ்டிச் பண்ணது, பட் ஆனால் அக்கா ஸ்டிச் பண்ணிட்டு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையே ஆகலைங்க. அங்கங்கே இந்த ஸ்டிச் இப்படி இருக்கா, அந்த ஸ்டிச் இப்படி இருக்கான்ட்டு பார்த்துட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், அக்கா ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் எதையுமே பார்க்காதீங்க, எனக்கு இதில் ஒரு குறை கூட தெரியல அப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் தான் குறை சொல்கிற மாதிரியாங்க இருக்குது, அவ்வளோ அழகாக தானங்க இருக்குது. சொல்லுங்கக்கா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, அந்த உண்மையான சிரிப்பு வரல. அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் தான். எல்லாமே ஒரு விஷயம் பண்ணால் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால் மேபி அவங்களுக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன். அது ஃபஸ்ட் டைம் பண்ணல, கண்டிப்பாக ஒரு சில மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இல்லைங்கக்கா, ரொம்ப அழகாக வந்திருக்கு, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரிலாம் கடையில் கொடுத்து எனக்கு என்னன்னு கூட சொல்ல தெரியாதுங்க. இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. இவருங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னென்னா அக்கா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் கிளாஸுமே எடுக்கிறாங்க. நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து அவங்களுக்கு பொண்ணு இருக்காங்க. ஸோ நிறைய இந்த ஹாஃப் சாரீலாம் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து சாரீ வாங்கிட்டு வந்து ஹாஃப் சாரீ மாதிரி கன்வெர்ட் பண்ணி பயங்கர அழகழகாக ஸ்டிச் பண்ணுறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அது இல்லாமல் ஸ்டிச்சிங் கிளாஸ் எடுக்கிறாங்க. நிறைய ஏஜ் குரூப்லேருந்து வராங்க. பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கா வந்து அப்படியே ஒரு வேறு மோடுக்கு போன மாதிரி தான் இருப்பாங்க. பயங்கர ப்ரொஃபஷனலாக தான் எடுப்பாங்க. கிட்ஸ்லாம் கிளாஸுக்கு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வார்ம் அப்பு, அவங்க ஒரு பேட்டர்ன் வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் படி தான் வந்து ஃபுல்லாக அந்த சிலபஸே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அக்கா உங்கள் கிளாஸ் பற்றி சொல்லுங்கள் டீட்டெயில்ஸு. என் கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்கன்னா ஏஜ் வந்து 10லேருந்து வராங்க. அதை விட சின்ன பசங்க 2 பேர் வராங்க, 8 இயர்ஸ் ஓல்டு. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடான கிட்ஸு. அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப சின்ன பசங்களாம் பேரண்ட்ஸோட இதில் கொண்டு வந்து விட்டால் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் ஏஜ் ஸ்டார்டிங் வந்து 10 இயர்ஸ் தான். இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா நான் அவங்கள அசஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அவங்கள பண்ண வைக்கிறேன். 8 இயர்ஸ்லேருந்து வராங்க இப்போது. ஆனால் அந்த குழந்தைங்க வந்து என்ன சொல்கிறோமோ அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. 8 வயசு உண்மையாலுமே
பார்த்தாவே ரொம்ப இதா இருக்கும். அந்த பசங்களை பார்த்தா அந்த பசங்க கிளாஸுக்கு வராங்கனாவே எனக்கே ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். அக்கா அந்த ஷார்ட்ஸ் கூட ஒண்ணு ஒரு குட்டி பொண்ணு 8 இயர்ஸ் தானே உங்களுக்கு? அந்த பொண்ணு 8 இயர்ஸ் தான். சூப்பர்ங்கா, ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அந்த ஃப்ளவர் மாதிரி போட்டு பிளாக்ல ஏதோ ஒன்று போட்டு பண்ணியிருந்தாங்களே, நேவி ப்ளூ. ஓகே, ஃப்ளவரா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது. பரவாயில்ல. இப்போ வந்து நீங்க பிகினர், இன்டர்மீடியட், அட்வான்ஸ் அந்த மாதிரி எல்லாமே எடுக்கிறேன். பிகினர் லெவல் வரைக்கும் நான் என்ன சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கனோ அதுதான். அடல்ட்ஸுக்கு வந்துட்டு பிகினர் லெவல் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன இன்ட்ரெஸ்டடாக கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இதில் சொல்லித்தருவேன். பட் கிட்ஸுக்கு வந்து அப்படி கிடையாது. பிகினர் லெவல் முடித்ததுக்கப்புறம் மினிமம் 3 to 6 months வரைக்கும் நான் ஒரு ஃபார்மேட்டை வச்சுருக்கேன், பேட்டர்ன்ஸ். அது ஃபாலோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களே நான் கேட்பேன், உங்களுக்கு அடுத்தது என்ன கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டில். இப்போ கிட்ஸுக்கு வந்து 1-on-1 அந்த மாதிரி, கிட்ஸ் வந்து குரூப் கிளாஸ் தான். அடல்ட்ஸுக்கு வந்துட்டு ஏன்னா அடல்ட்ஸ் வந்து எல்லாரும் ஒரே டைம்ல வர்றது வந்து கன்வீனியன்ட்டா இல்லை. அது இல்லாமல் இப்போ அடல்ட் வந்து ஒரு சிலருக்கு ஒரு சில ஸ்டிச் தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கும்ல. அதனால அது வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் பேசிஸ் தான். அவங்க ஜஸ்ட் எனக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடி என்கிட்ட எந்த டைம் வர போறோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ கிட்ஸுக்கு குரூப் கிளாஸ்னா ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவல் மிஷின் இருக்கு தனித்தனியா? ஆமாம், மிஷின்லாம் எல்லாமே இண்டிவிஜுவல் மிஷின் தான். பரவாயில்ல. ஏன்னா பர் கிளாஸ் வந்து 4 to 5 பேர் அட்டன் பண்ணுவாங்க. ஓகே, பரவாயில்ல. ஆனால் சூப்பர். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் கூட தையல் மிஷின் இருக்குதுங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி தேங்க்ஸ் கிவிங்கில் ஆஃபர் போட்டான்னு வாங்கி வச்சேன். அக்கா வந்து ஒவ்வொரு டைமும் வெக்கேஷனுக்கு இங்கே வரும்போது தூசு தட்டி கொடுப்பாங்க. இன்றைக்கி அதே மாதிரி தான் தூசு தட்டி அந்த பேசிக் மிஷினில் தான் வந்து என்கிட்ட பேசிக் மிஷின் தாங்க இருக்குது, ரொம்ப அட்வான்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. அதில் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸு தான் இது. ஸோ நானும் வந்து கொஞ்சமாச்சும் கற்றுக்கலாம், அட்லீஸ்ட் பேசிக்காக வந்து கிழிஞ்ச துணியாச்சும் தைக்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். இன்னும் அந்த ஊசியில் நூல் கோக்கவே எனக்கு இன்னும் தெரியல எப்படி இழுத்து அது. ஆனால் எல்லாரும் சில பேர் கேட்பாங்க, அட்வான்ஸ்டு மிஷினில் தான் தைக்க முடியுமா, அட்வான்ஸ்டு மிஷினில் தான் தைக்க முடியுமா. இன்றைக்கி நான் என்னோட மிஷினும் இங்கே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பட் ட்ராவலில் வந்து ஷேக் ஆனதுனாலே என்னன்னு தெரியல, என்னோட மிஷினில் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தைக்க முடியல. எடுத்து வச்சுட்டு நித்யா வச்சுருக்க பேசிக் பிரதர் மிஷின் தான், அதில் தான் இந்த ஃபுல் ட்ரெஸ்ஸையும் தைச்சேன். ஆமாங்க்கா, அது வந்து $50 $60 போட்டு வாங்கியிருந்தேன். ஆஃபரில் இருந்ததுன்னு வாங்கினேன். இந்த மாதிரி ஏதாவது கிழிஞ்ச ட்ரெஸ்லாம் ஏதாவது இருந்ததுன்னா ஸ்டிச் பண்ணிக்கலான்ட்டு வாங்கினேன். இன்னை வரைக்கும் ஒரு ஸ்டிச் கூட போடலைங்க. எனக்கு வந்து அந்த பேட்டர்னில் நூல் எப்படி கோத்து இழுத்து மேபி அது எல்லாமே இன்ட்ரெஸ்ட் தாங்க. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் கட்டுறது எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக கட்டுவேன், அதை நான் கட்ட முடியுமா? முடியாதுல்ல. முடியாதுன்னு கிடையாது, பட் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கரெக்ட். இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா எதையுமே பண்ணலாம். அதான் ஒருத்தரோட இன்ட்ரெஸ்ட். கரெக்ட். எல்லாரும் எல்லாத்தையும் பண்ண முடியாது. இப்போ அக்கா ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். எதனால கால் பண்ணி அக்கா இப்படி இருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, இல்லை அக்கா வீட்டுக்கு போகும்போது எல்லாம் பல்காக எடுத்துகிட்டு போய்டும். அக்கா இதெல்லாம் இப்படி இருக்குது, அதெல்லாம் அப்படி இருக்குது, எப்படின்னு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ மேபி அதோட நீட் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி கற்றுக்கணுங்க்கா. தேவைப்படாது. இல்லை, நிஜமாக கற்றுக்கணும். அக்காவோட டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே கொடுக்குறேங்க, கிளாஸ் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் அக்காவோட காண்டாக்ட் நம்பரு. இப்போ வந்து கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்பர்சன் நிறையா வந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆன்லைன் கிளாஸுமே எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2 ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிருந்தேங்க. நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா கிளாஸ் எடுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்பர்சன் மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஆன்லைனில் வந்து எப்படி போகும்னு தெரியல அப்படின்ட்டு. இப்போ வந்து 2-3 பேர்த்துக்கு ஆன்லைனில் எடுத்திருப்பாங்க போல இருக்குங்க, ரொம்ப நல்லா போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ ஆன்லைன் கிளாஸ்மே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்குறேங்க, செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இந்த அழகான ட்ரெஸ் வந்து அக்கா எப்படி ஸ்டிச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நம்ம இன்னைக்கு இந்த கார்டன் சாரியில் தான் நம்ம அந்த பேட்டர்ன் நம்ம தைக்க போகிறோம்ல, நீங்கள் சர்ப்ரைஸாக சொன்ன பேட்டர்ன். ஓகே. ஸோ இதுக்கு வந்து கார்டன் சாரிக்கு நம்ம என்ன லைனிங் எடுத்திருக்கோங்க்கா? காட்டன் லைனிங் தான். காட்டன் லைனிங். இது வந்து துவைச்சிட்டிங்களா ஒரு தடவை? அலசி போட்டு காய வச்சு அயன் பண்ணிட்டேன். ஓகே. இதுக்கு வந்து நீங்கள் பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுருக்கீங்களாங்க்கா? இப்போ தான் கட் பண்ணேன். இதெல்லாம் என்னதுங்க்கா? எனக்கு இதெல்லாம் தெரியாதுக்கா. என்ன எதுக்கு கட் பண்ணியிருக்கேன்னா, மறுபடியும் உனக்கு இன்னொன்று டக்குன்னு தைக்க சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும்ல, அதையே போட்டு தைச்சிருவேன். ஆனால் நம்ம கிளாத்தில் டேரெக்டாக கட் பண்ணுறதோட இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கும் டக்குன்னு. ஸோ இதெல்லாம் என்னென்ன பேட்டர்ன், இதுக்கெல்லாம் பேர் இருக்காங்க? இதுக்கு வந்து பிரின்சஸ் கட் போட்டிருக்கேன் உனக்கு முன்னாடி. ஓ, இதுக்கு இந்த கட்டு. ஓகே. அதுக்கப்புறம் மீதி இது வந்து பேக் இது. ஓகே. பா, இன்ஜினியர் மாதிரி பர்ஃபெக்டாக பாருங்க, லைன் எப்படி போட்டிருக்கீங்க, செமையாக போட்டிருக்கீங்க. இது பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஈவனாக இல்லை, ஸோ ஈவன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் கட் பண்ணிக்கலாம். இது வந்து இதுக்குன்னே இருக்க சாக் பீஸா? ஆமாம், இது வந்து ஆக்சுவலாக வேக்ஸு. இது வாங்க. ஆமாம், இது வந்து நம்ம வாஷ் பண்ணால் போயிடுது. வாஷ் பண்ணுறது இல்லை, அயன் பண்ணினாவே போயிடும். ஓ சூப்பர்.
என்ன ஒன்றே ஒன்றுனா என்கிட்ட இது ஒயிட் கலரில் மட்டும்தான் இருக்குது. ஓ இதில் கலர்ஸ் இருக்காங்க்கா? இருக்குது. ஓகே. ஃபஸ்ட்டு கட் பண்ண அந்த ஷேப்புக்கு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஸ்கேல் வச்சு தான் போடணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இந்த கர்வ்ஸ் எல்லாம் வந்து போட முடியாதுல்ல, அதனால் மட்டும் அதை அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே அவ்வளோதான், பேக் முடிஞ்சுது. இது வந்து ஒரு சைடு மட்டும் கட் பண்ணும்போது 2 சைடாக வந்துடும். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தான் டாட் வந்து டேப் அங்கே இருக்குது. அப்புறமா இதில் வந்து 3/4 இன்ச்சு வந்து டாட் வச்சுருக்கேன். 1.5 இன்ச்சு டோட்டலாக. ஓகே. எவ்வளோ வரும்? ஸோ அதை வந்து 4 இன்ச்சுக்கு நான் டாட் பிடிச்சிக்குவேன். ஓகே. பண்ணும்போதே ஃப்ரண்ட் வந்து மேலே மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் பிரின்சஸ் கட்டோடது. ஆமாம். பயங்கர ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறீங்கக்கா. சூப்பராக பண்ணுறீங்க, பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. இதுக்கு வந்து நான் சீம் அலவன்ஸ் வந்து இதில் கட்டிங்கில் வந்து ஆட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா சீம் தைக்கிறதுக்கு மட்டும் இந்த சைடு விடணும். ஓகே. இது எப்படி வரும்னா ஜஸ்ட்டு நான் ஒரு 1/4 இன்ச்சில் தைப்பேன். ஓகே. எதுக்கு அந்த டாட் இது போடுறீங்க? அப்படியே லைன் போட்டால் நீட்டாக வராதே என்னமோனா இப்படி டாட் போட்டுட்டு, ஏன்னா கட் பண்ணுறது இங்கே கட் பண்ணணும். ஸோ இங்கே கட் பண்ணால் தான் தைக்கும்போது இங்கே வரும். ஓகே. இதையும் இந்த பக்கம் இன்னொரு பீஸ் இருக்குல்ல, இதையும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும் இந்த இடம், இந்த ஷேப்பையும். ஓகே. ஸோ இதையும் இப்படி வச்சுட்டு கரெக்டாக எட்ஜ் இங்கே இருக்குது. ஓகே, இங்கே இருக்கு இல்லையா? துணி மடிக்கும் போது அந்த கார்னராக மடிச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு சைடுக்கு வந்து அளவு பார்த்துட்டு தான் போட்டேன். இதெல்லாம் இந்த ஸ்டிச்சுக்குள்ளே போயிடும். இது வந்து தைக்கிறதுக்கு இவ்வளோ தான் தைக்கிறதுக்கு. இந்த ரெண்டையும் இந்த பார்ட் இருக்கு இல்லையா, அதை ஜாயின் பண்ணிடுவேன். ஓகே. இதை ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது வந்து சாரீ வந்து இதுக்கு மேலே அளவு வச்சு கட் பண்ணிடுவீங்களா? ஆமாம். இந்த சாரீ எவ்வளோ வாங்கினேன் தெரியுமாக்கா? 800 700 கார்டன் சாரீ இன்னமும் காஸ்ட்லியாக தான்க்கா இருக்குது. அது மட்டும் ப்ரைஸ் குறையவே இல்லை. ஏன்னா இது வந்து கலரும் மங்காது, சுருங்கவும் சுருங்காது, ரொம்ப நாள் லைஃபும் வருது இல்லை. ஆமாம். இப்போ இதுக்கு மேலே இதை வச்சுக்கலாமா? முடிஞ்ச அளவுக்கு அந்த கார்னர் ஃபேஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறீங்க? இல்லை, இது வந்து ஃபோல்டட் சைடு. ஓகே. இப்போ நீ விரிச்சேன்னா இது ரெண்டும் ஓகே இந்த மாதிரி விரிஞ்சுக்கும். ஜாயினாக இருக்குது, அதனால ஓரமாக வைக்கிறேன். ஃபோல்டு பண்ணியிருக்கேன்ல அந்த சைடு, இதெல்லாம் தெரியும். ஃபோல்டு சைடு. ஓகே சூப்பர். ஒரு சிலர் நெக்கு கட் பண்ண மாட்டாங்க, அப்படியே தைச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் கட் பண்ணிப்பாங்க. எனக்கு வந்து கட் பண்ணி நெக்கு மட்டும் கரெக்டாக கட் பண்ணிப்பேன். ஓகே. மீதியெல்லாம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி திருப்பிட்டு இது பண்ணிக்குவேன். அக்கா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைனிங்கும் அந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அதை வந்து கிளாத்தில் வச்சு கட் பண்ணும்போது அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒரு கட்டிங்கும் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஸ்டிச் பண்ணும்போது அந்த பார்ட்டை வந்து கரெக்டாக எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னாங்க. என்ன பண்ணாங்கன்னா, எல்லாமே கட்டிங் முடித்ததுக்கப்புறங்க ரிவர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அந்த லைனிங்கும் அந்த மெயின் மெட்டீரியலையும் வந்து எல்லாமே ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே
மேலே ஷோல்டரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாடி எல்லாமே ஃபிட் பண்ணாங்க. இது வந்து பேடட் ட்ரெஸ் தாங்க. பேடட் வந்து பார்த்தீங்கன்னா, பேடு வைக்கிறோம் அப்படின்னா 2 லைனிங் கொடுத்தோம் அப்படின்னா தான் பார்க்கறதுக்கு வந்து ஃப்ரண்ட்ல டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் நீட்டான ஃபினிஷிங் இருக்கும் அப்படின்ட்டு பேடு வச்சு தான் வந்து பண்ணோம். பேடு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே யூஎஸில் வந்துங்க ஹாபி லாபி, அதுக்கப்புறம் ஜோவன்ஸ் எல்லா கடையிலையுமே இருக்கும். நாங்கள் வந்து சாரீ ஆல்ரெடி இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, லைனிங்கு, அதுக்கப்புறம் கீழே ஸ்கர்ட் மெட்டீரியலு, சாட்டின் கிளாத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஹாபி லாபியில் தான் வாங்கினோம். பர் மீட்டர் வந்து $7 $6ன்னு பீஸுக்கு தகுந்த ப்ரைஸுங்க. பேடுமே வந்து நம்ம கேட்குற ஷேப் வந்து அங்கே ஈஸியாக கிடைக்கும். நமக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாங்க. நாங்கள் வந்து பேட் எங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வீட்டில் ஆல்ரெடி இருந்ததுங்களா, ஸோ அதை தான் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். அதுவுமே பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னா பாருங்களேன். ஃப்ரண்ட்டு பேக்கு ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே. இது நீங்கள் பேடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு தடவை அயன் பண்ணிக்குப்பீங்களா? ஆமாம், எல்லா இதுக்குமே ஸ்டிச் பண்ணோன்னா நம்ம ஸ்டிச் பண்ணோன்னாலாம் அந்த லுக் வராது. நீட்டாக வச்சு அயன் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறதுல தான் அந்த லுக்கே இருக்கும். ஓகே. கஸ்டமர் ஆனால் கொடுக்குறது இதுதான் உங்களோட மெயின் மிஷினா? இல்லை, பெருசு இண்டஸ்ட்ரியல் மிஷின் வச்சுருக்கேன். இது வந்து கிளாஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இதில் தைச்சோன்னா டைம் எடுக்கும் நித்யா. அதுனா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைக்கும், வேகமாக தைச்சி முடிச்சிடலாம். இது வந்து அப்படி கிடையாது. கற்றுக்க வரவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும், பொறுமையாக தைக்கிறது. ப்ளஸ் எல்லாரும் அந்த மிஷின் வச்சுருக்க மாட்டாங்க. சில பேர் எனக்கு என்ன மிஷின் வச்சுருக்கணும் அந்த மிஷினே எடுத்து வந்து கற்றுக்கணும்பாங்க. இப்போ இதில் வந்து ஒரு இதை மட்டும் ஜாயின் பண்ணிடலாம், ஒரு சைடு. இங்கே பாருங்கள், மேலே அந்த டாப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அந்த கட்டிங் போட்டு வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அதை வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டாங்க. ஒரு சைடு மட்டும் ஓப்பன் விட்டுருந்தாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்ப்ரெல்லா கட் மாதிரி ஒரு க்ராஸான ஒரு கட் வந்து அதோட அட்டாச் பண்ணுங்களாமா. ஸோ ஒரு சைடு ஓப்பனாக இருந்தால் தான் அந்த ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஒரு சைடு மட்டும் ஓப்பனாக விட்டுட்டாங்க. கீழே சாரியை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஏலைன் கட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி, எனக்கு வந்து பர்ஃபெக்டான டேர்ம்ஸ் தெரியல, ஸோ நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து ரொம்ப எக்ஸலெல்லாம் இருப்பீங்க. ஸோ அக்கா சொன்னதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு சொல்கிறேங்க. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, அது வந்து ஒரு கிராஸ் கட் மாதிரி பண்ணாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக ஆரம்பித்து கீழே லாங்காக வரும்போது கொஞ்சம் வந்து அந்த வேவியாக வர மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த கிளாத்தை வந்து 2ஆக மடிச்சுட்டு 4ஆக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டாங்க. கட் பண்ணோன்னே பாருங்கள், இந்த ஸ்கர்ட் பேட்டர்னில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை வந்து மேலே ட்ரா பண்ணிவிட்டுங்க. இங்கே பாருங்கள், ஷார்ட்டாக ஆரம்பித்து கீழே வரும்போது லாங்காக வந்துடுங்க. அது என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து ஃபுல்லாக மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த பாடி பார்ட்டையும் அந்த மேலே ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த டாப்பு, ஸோ அதை 2யுமே ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஒரு சைடு ஓப்பனாக விட்டுருந்தாங்க இல்லைங்களா டாப்பில், அதுக்கப்புறம் தான் அதை வந்து ஃபினிஷ் பண்ணாங்க. ஏன்னா நம்ம அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிற பாட்டம் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண முடியாதுங்களாமா. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க.
இப்போ கீழே பேஸ் கிளாத் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்போ இந்த சைடு ஜாயின் பண்ணிடணுமாக்கா? இந்த சைடு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, இதை வெட்டணும். பட் வெட்டிக்கலாம் அப்புறம். சூப்பருங்கக்கா, ட்ரெஸ்ஸை முடிச்சாச்சு. பரவாயில்ல. திருப்பி காமிக்கிறீங்களா எப்படி வந்திருக்குன்ட்டு? இங்கே செமையாக வந்திருக்குங்கக்கா. இங்கே வச்சு காமிங்க டேபிள் மேலே. வாவ். ஸோ கீழே வந்து இந்த கட்டு வந்து நம்ம இந்த பார்ட் மட்டும் கட் பண்ணோம், கரெக்டாங்கக்கா? ஆமாம், இந்த பார்ட் மட்டும் கட் பண்ணிட்டு தைச்சோம். இது வந்து என்ன பிளான் பண்ணுறேன்னு தெரியாமல் இருந்ததுனால உன்ட்டு அப்புறமா சர்ப்ரைஸாக சொல்கிறேன்னு. ஓ, நான் கூட நீ கடைசி அவுட்புட்டை பார்த்துட்டு சொல்லணும் இங்கே நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இதுக்காக தான் ட்ரை பண்ணேன். ஓகே ஓகே. இது என்ன பண்ணியிருக்கிறீங்க? இது ஜஸ்ட்டு அம்ப்ரெல்லா கட் மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கட் பண்ணி. ஓ, இது இங்கேருந்து ஸ்லாண்டிங். ஏன்னா இதுக்கு வந்து நான் இப்போ ஒயிட் ஸ்கர்ட்டும் பண்ண போகிறேன்ல. ஆமாம்மாங்கக்கா. அந்த ஒயிட் ஸ்கர்ட் மேலே இது ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்ப இதாக தெரியாது. ஸோ இது கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லா தெரியும்னு இந்த மாதிரி பார்த்தேன். ஓகே. ஓ, இங்கே வந்து ஷார்ட்டாக ஆரம்பிச்சு இங்கே லாங்காக வந்திருக்கு. லாங்காக வந்திருக்கு. வாவ். போட்டு பார்த்தா இன்னும் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய ட்ரெஸ்லாம் பார்க்கறத விட பார்க்கும்போது கொஞ்சம் என்னமோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வராத மாதிரி தெரியும். பட் போட்டு பார்க்கலாம். இல்லை இல்லைங்கக்கா, நல்லா தான் வரும், பார்ப்போம். மேலே என்ன பண்ணியிருக்கீங்க? டாப் வந்து நம்ம இது மட்டும் தானே தைச்சோம். இது வந்து மறுபடியும் ட்ரேப்பிங் இது பண்ணி. இது வந்து எப்படி வச்சிருக்கீங்கக்கா நீங்க ட்ரேப்பிங்? ஜஸ்ட் சும்மா ஃப்ளீட்ஸ் இது பண்ணிட்டு கொஞ்சம் வேவியா வர மாதிரி எடுத்து அயன் பண்ணிட்டீங்க ஃபர்ஸ்ட். ஆமா, அயன் பண்ணிட்டு ஸ்லீவ் ஆர்ம்ல வந்து அட்டாச் பண்ணிருக்கேன். ஓ, இந்த இடத்துல அட்டாச் பண்ணிருக்கீங்க. ஸ்லீவ் தனியா, பாடி இது தனியா அட்டாச் பண்ணிருக்கேன். ஓகே. இதுங்கக்கா ஸ்லீவ் இது. ஓ, இது அயன் பண்ணனால இது வந்து கோல் ஷோல்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓ, இது ஓகே. சூப்பருங்கக்கா, நல்லா இருக்கு. ஓ, இந்த மாதிரி வரும். கீழே ஸ்கர்ட் போடும்போது இன்னும் ஆமா, லுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்ட் கரெக்ட். ஆமா, ட்ரை பண்ணி பார்ப்போம். சரிங்கக்கா, ஸ்கர்ட்டையும் தைச்சிருவோமா நம்ம? ஓகே. உனக்கு பிடிச்சிருக்கா? அழகா இருக்கு, செம்ம அழகா இருக்கு. அடுத்தது பாட்டம்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேவியான ஒரு லாங் ஸ்கர்ட் ஒயிட் கலரில் கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ளூக்கு வந்து அந்த ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்ததுங்க. இதுவுமே வந்து ஹாபி லாபியில் வாங்கினதாங்க, ரன்னிங் மெட்டீரியல் தான். 1 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா $7 $6 போட்டிருந்தாங்க. ஒரு மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். அக்கா வந்து இதில் ஒரு ஸ்பெஷலான ட்ரிக் வந்து ஒன்று பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ஸ்டிச்சிங் ஆல்ரெடி பண்ணுறவங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக தெரியும். பட் எனக்கு வந்து அது எப்படி பண்ணாங்கன்னே தெரியல. நல்லா ஸ்கர்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 3 லேயர் இருக்க மாதிரி வேவியாக பண்ணியிருந்தாங்க. சூப்பருங்கக்கா. அக்கா, ஸ்கர்ட் மட்டும் எப்படி வந்து கட் பண்ணீங்க? உள்ள லைனிங் அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்லிடுறீங்களா? இது வந்து லைனிங் வந்து நம்ம சாட்டின் லைனிங் எடுத்தோம். சாட்டின். ஓகே. கொஞ்சம் நல்லா ரிச் லுக்காக தெரியணுங்கிறதுக்காக. இந்த கிளாத் வந்து பூனம். இது வந்து பூனம் கிளாத் மாதிரி. ஓகே. அப்புறம் வந்து ஓகே, பூனம் கிளாத் வச்சுட்டு அதுக்கு மேலே அடியில் வந்து லைனிங்க்கு வந்து சாட்டின் கொடுத்துட்டீங்க. ஹாஃப் அம்ப்ரெல்லா போட்டு கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். கட் பண்ணி இங்கே ஹிப்பில் வந்து ஜிப் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது இந்த இன்விசிபிள் ஜிப்பாங்கக்கா? ஓப்பன் பண்ணுங்கக்கா. அது வாவ்,
அதுக்கப்புறம் இங்கே வந்து த்ரெட் கொடுத்துட்டீங்க மேலே அந்த பட்டிக்கு. த்ரெட்டு கொடுத்து சும்மா இது வச்சுட்டேன். இது என்ன டிசைனுங்க அது? சும்மா ஹேங்கிங்ஸ் மாதிரி. நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. ஸ்கர்ட் எடுத்து பார்ப்போமா எப்படி வந்துருக்குன்ட்டு. இது கீழே இந்த லேயர் பாருங்களேன் எவ்வளோ அழகாக தெரியுதுன்ட்டு. நல்லா 3 லேயர்ஸ் வருது இல்லைங்கக்கா? இது வந்து ஹாஃப் அம்ப்ரெல்லாவா? ஆமாம். இப்போ ஃபுல்லுனா இன்னும் வேவியாக இருக்கும். கரெக்டா? இன்னும் ஃபேப்ரிக் நிறையா இருக்கும். ஓகே, நல்லா வந்திருக்குங்கக்கா. நல்லா இருக்கா? செமையாக இருக்குது. சரி நான் போட்டுட்டு வரேங்க்கா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, ஒரு ட்ரெஸ்ஸை வந்து எப்பவுமே நம்ம தைச்சோன்னு பார்க்குறதுக்கும் அதை வேர் பண்ணி போட்டு பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்தோன்னே சரி என்னடா இவ்வளோ தானா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண இதே வரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணேன். நான் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து அக்கா இந்த பேட்டர்ன் சொன்னீங்கல்ல, இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது எல்லாமே வந்து கரெக்டாக அந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்திருக்குதுங்க. ஏன்னா அக்கா தான் இது ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன் கரெக்டாக நேராக வருதான்னு சொல்லிட்டு. இதை அலைன் பண்ணி தான் வைக்கணும், இல்லைன்னா இப்படி நேராக இருந்துட்டாலும் நல்லா இருக்காதுல்ல. அந்த வேவி ஷேப் கொண்டு வரணும். வேவி ஷேப்லேயே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஹைட் கம்மியாக, கீழே வர கொஞ்சம் லென்த்தாங்க. இது வந்து தனியாக தான் இருக்குது, இப்போ இந்த அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஷோல்டர் வந்து இதோட நம்ம முன்ன ஸ்டிச் பண்ணதை காமிச்சாங்க இல்லைங்களா? ஸோ ஃபைனலாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் ஜாயின் பண்ணது இல்லைங்களா? ஆக்சுவலாக ஸ்லீவும் இந்த பாட்டு மட்டும் கடைசியாக தான் ஜாயின் பண்ணேன். முன்னாடியே ஃபஸ்ட்டு நம்ம பாடி மட்டும் போட்டு பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் தான் இதை நான் அட்டாச் பண்ணேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பார்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணோன்னு சொன்னேன் இல்லையா? ஐயோ ஹைட்டு கம்மியாக கட் பண்ணுறான்ட்ருக்கு. இந்த பார்ட்டு சொன்னீங்க ஹைட் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஆனால் போட்டோன்னு பாரு கரெக்டாக தான் இருக்குது, நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலி இதுவுமே கரெக்டாக இந்த கிராஸ் வந்து கரெக்டாக வந்துருச்சுங்கக்கா. அது வந்து ஷேப் கரெக்டாக தானே. என்னோட இது நான் என்ன கன்சர்ன் இது இருந்ததுன்னா உன் ஹைட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணாமல் விட்டுட்டணும் அப்படின்னு. இல்லை இது பார்க்கும்போது கரெக்டாக தான் சரி. இப்போ ஸ்கர்ட்டோட பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது. எனக்கு டக்குன்னு பார்த்தோன்னே ஹைட்டு கம்மியாயிடுச்சோன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் இது வந்து இப்போ ஹோல் ட்ரெஸ்ஸே கரெக்டாக 3 ஹவர்ஸில் ஸ்டிச் பண்ணிட்டீங்க இல்லைங்கக்கா? ஆமாம். ஆனால் கரெக்டாக 3 ஹவர்ஸ் தாங்க ஆச்சு. ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து ஆல்ரெடி கட்டிங் போட்டு வச்சுருந்தாங்க, பேப்பரில் கட். சும்மா பிரின்சஸ் கட்டுக்கு மட்டும் பேட்டர்ன் போட்டு வச்சுருந்தேன். கரெக்டாக 3 ஹவர்ஸுங்க. ஸ்கர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஸ்கர்ட் தான் ரொம்ப சீக்கிரம் ஸ்டிச் பண்ணாங்க. இது வந்து புதுசாக ட்ரை பண்ணுறதுனால ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸ்கர்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களாங்க? ஸ்கர்ட்டுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, கீழே வந்து இது சிங்கிள் லேயர் தான், ஆனால் 3 லேயர் மாதிரி தெரியுது இல்லையா? ஜஸ்ட்டு ஜிக்ஸாக் பண்ணியிருக்கேன், அதனால் இது 3 லேயர்ஸ் மாதிரி தெரியுது. இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், நல்லா வந்திருக்கு. அப்புறம் இந்த ஹாஃப் இது என்னதுங்க? அது ஹாஃப் அம்ப்ரெல்லா ஸ்கர்ட்டு. இதுவா? ஹாஃப் இது ஃபுல் இது இல்லை. ஆனால் இந்த ஹாஃபே வந்து இங்கே பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்ட்டு. இல்லை ஃபுல் அம்ப்ரெல்லானா இன்னும் நல்ல ஃப்ளேர் வரும். அப்படியா? இதுவே நல்லா இதை விட டபுள் ஃபேப்ரிக் அதில் இது பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ இதில் வந்து சாட்டின் கொடுத்துருக்காங்க. கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் சாட்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ரிச் லுக் கொடுக்கும் அப்படின்றதுனால அது கொடுத்தேன். கலர் வந்து இதில் மேலே போடவும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ சாரியில் வந்து இவ்வளோ அழகாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கூட ஸ்டிச்சிங் கற்றுக்கலான்னு ஆசையாக தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்லாம் தைச்சி போட்டுக்கலான்ட்டு. கடையில் போய் நமக்கு பிடிச்ச பேட்டர்னை சொல்லி அவங்க தைச்சி நமக்கு வரதுக்கு நாமளே கற்றுக்கலாம் போல இருக்குங்க. எனக்கு வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஹானஸ்ட்டாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் ஃபஸ்ட்டு டாப் மட்டும் பார்க்கும்போது அவ்வளோ இம்ப்ரெசிவாகவே இல்லை, பட் அந்த ஸ்கர்ட்டு தாங்க ஹைலைட்டு. ஸ்கர்ட்டை போட்டோன்னே டாப் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்தது. இங்கே கீழே பாருங்கள் இந்த ஸ்கர்ட் எவ்வளோ வேவியாக இருக்குன்ட்டு. பட் என்ன ஒன்றுனா ஒயிட்னால கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்கணும், அவ்வளோதான். பட் எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, இந்த ட்ரெஸ் வந்து சாரியில் ஸ்டிச் பண்ணது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க.